Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கன்னடம் தமிழில் இருந்து பிறந்தது என்ற நடிகர் கமல்ஹாசனின் பேச்சுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் கன்னட நடிகர் சிவராஜ்குமார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கன்னட மொழி தமிழிலிருந்துதான் பிறந்தது என கமல்ஹாசன் பேசியதற்கு கர்நாடகா முழுவதும் எதிர்ப்பலைகள் கிளம்பி இருக்கிறது. குறிப்பாக கன்னட அமைப்புகள் அவரது திரைப்படத்தையே கர்நாடகாவில் வெளியிட மாட்டோம் என்ற போராட்டத்தை கையில் எடுத்துள்ளார்கள். இந்த நிலையில இந்த பேச்சு சிவராஜ்குமார், பிரபல கன்னட நடிகர் சிவராஜ்குமார் முன்னிலையில சென்னையில் நடந்த இசை வெளியீட்டு விழாவில் பேசப்பட்டது. தற்போது முதல் முறையாக சிவராஜ்குமார் தனது கருத்தை பதிவிட்டிருக்கிறார். கமல்ஹாசனுக்கு ஆதரவாக இந்த கருத்து இருக்கிறது. இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருவர் பேசும்போது அவருக்கு கன்னட மொழியின் மீதான காதல் வரக்கூடாது, எப்போதுமே கன்னட மொழி மீது காதல் கொண்டவராக இருக்க வேண்டும். சர்ச்சைக்குரிய ஏதாவது ஒரு விஷயம் எழும்போது மட்டும் அவர்கள் குரல் கொடுத்து விடக்கூடாது. அதற்கு முன் நாம் கன்னட மொழிக்கு என்ன செய்திருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். கன்னட மொழியை ஊக்குவிப்பதற்காக கன்னடத்திற்காக போராடுவோம், இறக்கவும் தயாராக இருப்போம். எளிமையாக சொன்னால் ஊடகங்களுக்கு முன்னாடி போஸ்ட் கொடுக்கிற மாதிரி கிடையாது. ஏனென்றால் இப்போது பிரபலம் கிடைக்கும் என்பதற்காக இந்த கன்னட மொழி கமல்ஹாசன் பேச்சை வைத்து ஒரு விஷயத்தை பலரும் முன்னெடுத்து வைக்கிறார்கள் என்பதை மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார். அது பெரிய விஷயம் அல்ல. நீங்கள் கன்னட மொழிக்கு என்ன செய்திருப்பீர்கள்? குறிப்பாக கன்னட திரைப்படங்கள் பல வெளியாகின்றன. அதில் அறிமுக நடிகர்கள் நடிக்கும் படங்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கமல் ஒரு மிக சிறந்த நடிகர் என்பதை மீண்டும் அவர் பதிவு செய்திருக்கிறார். கன்னடத்தில் பல திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நேற்றைய நிகழ்ச்சியின் போது கூட அவர் கன்னட மொழியில் தான் பேசினார் என்பதையும், கமல் அவர்கள் கன்னட மொழியில் தான் பேசினார் என்பதை சுட்டிக்காட்டிய அவர், நீங்கள் அவர் சொன்னதை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், தயவு செய்து உங்கள் மனதை தொட்டு பாருங்கள் என்ற ஒரு விஷயத்தை அவர் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது பேசியிருக்கிறார். இதுதான் சிவராஜ்குமார் அவர்களின் முதல் பதிவாக இருக்கிறது. ஏற்கனவே பலரும், அதாவது கன்னட அமைப்பை சேர்ந்த பலரும், குறிப்பாக கன்னட அரசியல்வாதிகள் கூட ஏன் சிவராஜ்குமார் அங்கேயே கமல்ஹாசனிடம் கேள்வி எழுப்பவில்லை, ஏன் இப்படி பேசினீர்கள் என்ற கேள்வி எழுப்பவில்லை என்ற விஷயத்தை எல்லாம் கேட்டிருந்தார்கள். அதற்கு பதிலளிக்கும் விதமாக சிவராஜ்குமார் தனது இந்த கருத்தை பதிவு செய்திருந்தார். இதன் மூலமாக கமல் பேச்சுக்கு தனது ஆதரவை பதிவிட்டிருக்கிறார். முதலில் கன்னட மொழி குறித்தும் கன்னட பற்று குறித்தும் பேசுபவர்கள் அவர்கள் கன்னட மொழிக்காக என்ன செய்தார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கமலுக்கு தனது ஆதரவை பதிவு செய்திருக்கிறார். நன்றி பாரதி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.